அஸ்ஸலாமு அலைக்கும். அதிகமாக கோல் எடுத்து வீல் சேர் எப்படி எடுக்க இது சம்மந்தமாக சொல்லுங்க கேட்கீங்க. அதுக்கான அந்த வீடியோ நான் வந்துட்டு சமூக சேவை உத்தியோகத்தர் பிரதேச கல்முனை வேலை செய்கிறேன். இது வந்துட்டு கிழக்கு மாகாண சமூக திணைக்களத்தில் வழங்கப்படுகின்ற வீல் சேர் சம்பந்தமான தகவலானது. நாங்கள் வந்துட்டு எங்களோட பிரதேச செயலகங்களில் விண்ணப்பங்களை வச்சிருக்கோம். அந்த விண்ணப்பங்களை நீங்கள் பூரணப்படுத்தி தந்தால் அதன் மூலமாக நீங்கள் வீல் சேரை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக வந்துட்டு வறுமையில் இருக்காக்களுக்கும் விசேட தேவையுடைய ஒரு அந்த வீல் சேர் வழங்கப்படுகின்றது. இந்த வீல் சேரை பொறுத்த மட்டும் 2 வகையான வீல் சேர் இது வரைக்கும் வழங்கி கொண்டு வரோம். முதலாவது வீல் சேர் வந்துட்டு கொமட் வீல் சேர், இரண்டாவது வந்துட்டு நார்மல் வீல் சேர். கொமட் வீல் சேர் வந்துட்டு இயற்கை தேவையை பூர்த்தி செய்கிற விதத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது வீல் சேர், அதாவது நார்மல் வீல் சேர்னு சொல்றது அப்படி கொமட் வசதி இருக்காது, அது வித்தியாசமாக இருக்கும். அது நார்மலாக ஒரு ஆள் வச்சு தள்ளி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கோரிக்கை கடிதம் வந்துட்டு நாங்கள் பெரும்பாலும் பிரதேச செயலாளருக்கு தான் கோரிக்கை கடிதம் எழுதுகிறோம். கிராமத்தினூடாக பிரதேச செயலாளருக்கு தான் கோரிக்கை கடிதத்தை எழுதுவோம். எழுதி அந்த விண்ணப்பதாரி அதில் சைன்டிப்பார், அதை பிற்பாடு அதை கிராமத்தியத்தை உறுதிப்படுத்துவார். பின்னர் அதை அடையாள அட்டை பிரதி கேட்போம். அதுக்கு பிறகு இந்த மருத்துவ அறிக்கையில் பொறுத்த மட்டும் இல்லை, மருத்துவ அறிக்கையை டாக்டர் வந்துட்டு குறிப்பிட்டு தருவார். அதில் குறிப்பாக நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டிய விஷயம், இந்த மருத்துவ அறிக்கையில் டாக்டருடைய அந்த பதவி முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். கூடுதலாக மெடிக்கல் ஆஃபீஸர் தான் சைன் வைப்பாங்க. இப்போ அந்த டைமில் எந்த ஹாஸ்பிட்டல் அந்த தெளிவாக அது இருக்கணும். இந்த டைமில் மருத்துவ அறிக்கையை தனியார்லேருந்து எடுத்துக்கொண்டீங்க சொன்னால் அந்த மருத்துவ அறிக்கை செல்லுபடியற்றதாக போய்விடும். எனவே நீங்கள் மிக அவதானம் அறிக்க வேண்டிய விஷயம் மருத்துவ அறிக்கையை பொறுத்த மட்டும் நாம் டாக்டர் ரெஃபரன்ஸ் சரியா இருக்கேன், சைன் வச்சிருக்காருன்றது நாம வேற பார்த்துக்கணும். சில டைமில் டாக்டர் அவசர வேலை காரணமாக சில டைமில் ஃபைன் பண்ண மறந்து விடலாம். இப்போ நாம் கவனம் அறிக்கணும். அதை பார்த்து நாம் அதை செஞ்சுட்டோம்னு சொன்னால் விஷயம் முடிச்சு. இதை எல்லாத்தையும் கொண்டாந்து பிரதேச செயலகங்களில் சமூக சேவை பிரிவு இருக்கு, அங்கே சமர்ப்பித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய வீல் சேர் கிடைக்கும். இதில் மிக முக்கியமாக நம்ம அவதானிக்க வேண்டிய விஷயம் மாத வருமானம் வந்துட்டு இது வந்துட்டு மாத வருமானம் குறைவாக இருக்காட்டி தான் கொடுப்பாங்க, அது வறுமையானாக்களுக்கு. அடுத்த விஷயம், விண்ணப்பதாரி வந்துட்டு பெருவிரலால் ஊன்றக்கூடியதாக இருந்தால் அவர் கட்டாயம் வந்து பெருவிரல் ஊன்ற இடத்துல சர்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. இல்லாட்டி அந்த விண்ணப்பம் திரும்பி வந்துடும். எனவே அதிலேயும் விண்ணப்பதாரி கவனம் அறிவோம். நம்ம ஊன்றக்குள்ள கட்டாயம் கிராமத்தியத்திற்காக அதை உறுதிப்படுத்தினா இல்லது இவரை தான் என்று சொல்லி. எனவே இதெல்லாம் முடிஞ்சது பிறகுதான் நீங்கள் பிரதேச செல்லணும். அறகுறையான விண்ணப்பங்களை கொண்டு செல்வதால உங்களுக்கு அலைச்சல். எனவே எல்லா விடயங்களும் சரியாக பூரணமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் விண்ணப்பங்களோட என்ன செய்கிறோம்னா, விண்ணப்பங்களுக்கு என்னென்ன தேவையான விடயங்கள் என்னென்ன தேவை, அதாவது கோரிக்கை கடிதம் உண்டு, அடுத்தது மருத்துவ அறிக்கை, பூரணப்படுத்த மருத்துவ அறிக்கை, மூணாவது வந்துட்டு ஐடி கார்டு காப்பி கேட்போம். அடுத்து கோரிக்கை கடிதத்திலேயே கிராம உத்தியோகத்தில் சிபாரிசு செஞ்சிருப்பார். அதே மாதிரி விண்ணப்பங்களையும் சரியாக பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்த்துக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீல் சேர் கிடைக்கும்.